ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சிதேஷன் அகாடமிக்ஸ். கடந்த காணொலியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கெமிஸ்ட்ரியோட ஓவரால் வெயிட்டேஜ் பர்சன்டேஜ் வைஸில் சொல்லியிருந்தோம். பட் ஒரு சாப்டர்லையும் எத்தனை கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் எக்ஸாக்டாக சொல்ல போகிறேன். ஸோ இன்னும் நீங்கள் ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டே பண்ணல. இனிமேல் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி லைன் பை லைனாக படிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக நீங்கள் நார்மலாக 150 ஜோன்லேருந்து 650 ஜோனுக்கு நீங்கள் போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபுல் மாஸ்டர் பிளான் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்துருக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் கெமிஸ்ட்ரி ஃபுல் வெயிட்டேஜும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட எஸ்எல் எஜுகேஷன் அகாடமி சார்பில் நம்ம நடத்துகிற அப்டேட்ஸ் மட்டும் ஒரு டைம் பார்த்துக்கலாம். நம்ம இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் அண்ட் சைலண்ட் என்விரான்மெண்ட் சரி திருமங்கல் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 2 பேருக்குமே இருக்குது. கடைசி 6 மாதத்துக்கான அட்மிஷன் கொடுத்துட்ருக்கோம். நவம்பர் 20 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 6 மந்த்ஸ்க்கான அட்மிஷன் போயிருக்கும். அதோட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. இந்த போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு செப்பரேட்டாகவே நம்ம ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால் நீங்கள் வந்தோமா படித்தோமா அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்ப பெஸ்ட் பிளேஸாக இருக்கும். நீட் 2025க்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே நம்ம கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து ஃபீஸையும் நம்ம இதிலே கொடுத்துடலாம். ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 45,000 வந்து ஜென்ரல் ஃபீஸ் கொடுத்துருக்கோம். இதில் தீபாவளி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்க் பேஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15,000 வரைக்கும் போனஸ் இருக்குது. அப்போ ஜஸ்ட் ஒரு 30,000 நீங்கள் மொத்த கோர்ஸை முடிச்சுட்டு போயிடலாம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5,000 rupees for 7.5 ஆன்லைன் கிளாஸஸும் அண்ட் வந்து 15,000 வந்து பார்த்தீங்கன்னா 92.5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக வர முடியாத மாணவர்களும் பயன்படுத்துங்க. முக்கியமாக 11th 12th படிக்கிற மாணவர்களும் பயன்படுத்துங்க. அதே மாதிரி 60 ஃபுல் டெஸ்ட்டும் 150 மேலே யூனிட் டெஸ்ட்டும் கொடுக்குறோம். எல்லாமே நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இருக்க போகுது. அதுவும் 100% NCERT அக்யூட் லைன் தான் சார் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ அதை தான் நீங்கள் நல்லா தெளிவாக படிக்க போகிறீங்க. ஸோ என்னோட என்னென்ன ஃபேக்கல்ட்டி சேர்ந்து உங்களுக்கு சொல்லி தர போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீட் கிராக் பண்ண டாப்பர்ஸ் உங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா கைட் பண்ணுவாங்க. நம்ம செப்பரேட்டாக புக்கும் வந்து சேல் பண்ணுறோம். 5,000 rupees பே பண்ணி நீங்கள் புக்கும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஷெடியூலாக இருக்கும். உங்களுக்கு மார்னிங் 5:30 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டடிக்கு உட்கார ஆரம்பிப்பீங்க. 8:30 வரைக்கும் ஸ்டடி இருக்கும். அண்ட் 9:30 to 11 AM வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் செஷன் இருக்கும். அண்ட் தென் வந்து செஷனல் பிரேக் இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் பிரேக் இருக்கும். அண்ட் நடுவில் செஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு 5:15 வந்து ஈவினிங் டைம் வந்து கிளாஸ் முடிஞ்சிடும். அண்ட் 1 hour to 1 hour 30 minutes வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் படிக்கணும்னா உங்களுக்கு ஹாஸ்டல் பிரேக்ஸ் இருக்கும். அண்ட் தென் வந்து 6:30 to 7:30 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் டெய்லி டெஸ்ட் நடக்கும். அதுக்கப்புறமேட்டு 7:30 to 8:30 வந்து பார்த்தீங்கன்னா டின்னர் முடிச்சுட்டு 8:30 to 10 PM வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக கிளாஸ் அட்டன் பண்ணுவீங்க. ப்ளஸ் ரிவிஷன் கிளாஸ் இருக்கும். சார் கொஷின் கேட்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஷெடியூலாகவும் நம்ம கொடுத்துருக்கோம். இதே மறக்காமல் பயன்படுத்திக்கிங்க. டெய்லி நம்ம ஈவினிங் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணுறது நம்மளோட அட்வான்டேஜ். ப்ளஸ் ஃபிசிக்ஸுக்கு ஃபண்டமெண்டல்லேருந்து சொல்லிக் கொடுக்கப்படும். ஸோ 8th நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ண கான்செப்ட் அது எப்படி வந்து சம்முக்கு அப்ளை பண்ணுறது முதற்கொண்டு எல்லாமே இந்த கிளாஸில் உங்களுக்கு நடத்தப்படும். அதனால் ஒரு கிளாஸ் என்ரோல் பண்ணுறீங்கன்னா இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறதும் கடந்த வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன பெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஒரு டைம் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கணும். சரி, இப்போ ஆன்லைன் டேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக இப்போ நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் ஒரு டைம் பார்த்துக்கலாம். சரி, நம்ம ஆன்லைன் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 11th 12th வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா 7 PM ஆரம்பித்து 9 PM வரைக்கும் நம்ம கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுனால தான் நம்ம ஷார்ட் டைமில் PPT பேஸ் லெக்சர்ஸ் கொடுக்குறோம். அப்போ அதில் கொடுக்குற நோட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரீ டைமில் எழுதிக்க முடியும். அதோட ரெக்கார்ட் கிளாஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதோ நான் லீவ் போடுறீங்க அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெக்கார்டை அட்டன் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த கிளாஸும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்தில் உங்களுக்கு நடக்குது. இதுக்கான லைவ் அண்ட் யூனிட் ஃபுல் டெஸ்ட் அதுக்கான PDF அதுக்கான ரெக்கார்ட் கிளாஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. மறக்காமல் பயன்படுத்துங்க. ஸோ அதனால் உங்களோட அட்மிஷனுக்காக 9080549820 நம்பர் 7373264210 நம்பருக்கு கொடுத்துருக்கோம். மறக்காமல் பயன்படுத்துங்க. ஒரு நல்ல ரிசல்ட்டுக்காக. இன்றைக்கி வீடியோட மெயின் கண்டென்ட் போகலாம். இனிஷியல் அப்டேட் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நான் மெயின் கண்டென்ட் டைம் லைன் கொடுத்துட்றேன். அந்த டைம் லைனை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி நீங்கள் இந்த போர்ஷனுக்கு வந்துடுங்க. ஸோ நம்ம இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் கிளாஸ் ரெண்டுமே பெஸ்ட்டாக பண்ணிட்டுருக்கோம். உங்களுக்கு எதில் வேணுமோ கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, வெயிட்டேஜ் ரிலேட்டடாக பார்த்துட்டோம். வருஷம் இதில் எப்படி ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் நடக்குது, கொஷின்ஸ் எப்படி வந்து ஜம்ப் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். ஓவரால் நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சாப்டர் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட பேசிக் பிரின்சிபல். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐபேக் இருக்கும், ரியாக்ஷன் மெக்கானிசம் இருக்கும், ஐசோமரிசம் இருக்கும். இந்த 3 டாபிக் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு டெட்லியாக முடிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் பியூரிஃபிகேஷன் போங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிரித்து படிங்க. அதுதான் கைடன்ஸ் கொடுக்குறது. ஸோ அது படிச்சிங்கன்னா 2019 ஒரு கொஸ்டின், 2020 2, 2021 2 கொஸ்டின் கேட்கலாம், 22 2 கொஸ்டின், 2023
3 கொஷின். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஷின்ஸ் ஒரு 2 கொஷின் வரும். அது ஒன்று ஐயூபெக்காக இருக்கும், இல்லையா ஐசோமெரிசமாக இருக்கும். நல்லபடியாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக அது எழுத முடியும். ஸோ ஸ்கிப் பண்ணாத ஒரு போர்ஷன், ஸ்கிப் பண்ணக்கூடாத ஒரு போர்ஷன் அப்படின்னா நமக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அதோட பேசிக் பிரின்சிபல். ஏன்னா இதில் நீங்கள் படிக்கக்கூடிய ஐயூபெக் தான் என்டையர் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் முதல்ல இந்த சாப்டர் கவர் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் 5 வருஷத்துக்கு சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த வரக்கூடிய வருஷங்கள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வெயிட்டேஜ் ஹெவியாக தான் இருக்க போகுது. அண்ட் தென் ஆல்கஹால் ஃபீனால் ஈத்தர். ஸோ இந்த லெசனில் நமக்கு எத்தனை கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு பாருங்கள். ஆல்கஹால் ஃபீனால் ஈத்தர் ஆகட்டும் உங்களுக்கு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2019 2 கொஷின், 20 1 கொஷின், 21 கொஷின்ஸ் இல்லை. ஸோ சில கேள்விகளில் சில வருடங்களில் கேள்விகள் இருக்காது. அதுக்காக அதை படிக்கக்கூடாதுன்னெலாம் கிடையாது. பாருங்கள் அடுத்த வருஷம் 22 பாருங்கள், 23 பாருங்கள், 2 கொஷின்ஸ் கேட்டு ஹெவி வெயிட்டேஜாக இருக்குது. ஸோ டோட்டலாக 7 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அண்ட் கடந்த ஆண்டுகளில் அந்த 5 வருஷத்தையும் நம்ம கூட்டி பார்த்தோம். 2019 2023 வரைக்கும். அடுத்து வந்து ரெடாக்ஸ் ரியாக்ஷனில் பாருங்கள். 2019 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஷின் கேட்டிருக்காங்க. அப்படியே ஒரு கொஷின் அதுக்கப்புறம் ஒரு கொஷின் 2023 ஒரு கொஷின் கேட்குறாங்க. ஸோ ரெடாக்ஸ் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக படித்த சார்களுக்கு நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அது டாப்பிக்கே ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். பட் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் பற்றி நான் நிறைய தெரிஞ்சுக்கணும் நான் நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட். ஃபஸ்ட்டு இந்த லெசன் கவர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஷெட்யூல் போட்டு படிக்கணுமே தவிர்த்து சார் ஒரு ஷெட்யூல் கொடுக்குறேன் அதை அப்படியே ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா நீட் எக்ஸாம் அப்படி ஒர்க் அவுட் ஆகாது. உங்களுக்கு எதில் வீக்காக இருக்கோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடிய லெசன்லேருந்து அதை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த லெக்சர்ஸ் மட்டும் அட்டன் பண்ணி படித்தா போதுமானது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம். சார் வந்து பார்த்தீங்கன்னா சில சாப்டரை விடவே கூடாதுன்னு சொல்கிற சாப்டரில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் ஒன்று இருக்கும், தெர்மோடைனமிக்ஸ் ஒன்று இருக்கும். கடந்த ஆண்டுகளை கம்பேர் பண்ணுறப்போ 8 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்லேருந்தும் தெர்மோடைனமிக்ஸ் வந்து 9 கொஷினும் வந்திருக்கு. அப்போது டோட்டலாக எவ்வளோ பெரிய வெயிட்டேஜும் இருக்கும். அதே டைம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் நிறைய கற்றுக்க முடியும், அடிப்படை அறிவியல் நிறைய கற்றுக்க முடியும். அந்த அடிப்படை அறிவியல் உங்களுக்கு ஃபிசிக்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதே நேரம் கெமிஸ்ட்ரிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், 2 சப்ஜெக்ட்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பார்க்காமல் இந்த 2 லெசனையும் படிச்சிங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி அண்ட் ஹைட்ரோ கார்பன் சொல்லக்கூடிய இந்த 2 போர்ஷனும் நீங்கள் படிக்கணும். இந்த 2லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி கடைசியாக இப்போ நீங்கள் வச்சுக்கிங்க. ஏன்னா ஓவரால் பார்த்தீங்கன்னா கடந்த எல்லா வருஷங்களையும் செய்கிறப்போ ஒரு ஹெவி வெயிட்டேஜ் இருந்தாலும் இதை கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் தனி பொறுமை வேணும், நிறைய ஈக்குவேஷன் நாலேஜ் வேணும். அதை வச்சு தான் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி நீங்கள் அட்டன் பண்ண முடியும். 10 கொஷின் கேட்குறாங்க. ஸோ நான் வந்து சாலிடாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் சார், ஒரு குறிப்பிட்ட லெசனுக்கு நான் அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க ரெடி அப்படின்னு சொல்கிறவங்க எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் போகலாம். ஏன்னா 2019 2 கொஷின், 2020 2 கொஷின், 21 2 கொஷின், 22 3 கொஷின், 23 1 கொஷின், அது மொத்தம் 10 கொஷின் கேட்டு எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி தனக்குன்னு ஒரு ஹெவி வெயிட்டேஜ் வச்சுருக்கு. அதுக்கப்புறமேட்டு ஹைட்ரோ கார்பன், இதுவும் அதே அளவுக்கு வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு லெசன் தான். டூவாடை சாப்டரில் இது கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். ஏன்னா 2019 2 கொஷின், 2020 3 கொஷின், 2021 4 கொஷின், 2022 2 கொஷின், 2023 2 கொஷின், அது மொத்தம் இந்த 5 வருஷத்துக்கு சேர்த்து பார்க்குறப்போ 13 கொஷின்ஸ் வந்து மட்டுமே எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரிலேருந்து சரி ஹைட்ரோ கார்பன் லெசன் வந்திருக்கு. ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் வெயிட்டேஜ். அடுத்த வருஷம் கண்டிப்பாக 2 கேள்வி 3 கேள்வி வந்துச்சுன்னா லக், பட் 2 கேள்வி ஷோராக இருக்கக்கூடிய லெசனில் இதுவும் ஒன்று. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பி பிளாக் எலமெண்ட்ஸ். நான் கொஞ்சம் மெமரி நல்லா பண்ணுவேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கிப் பண்ணாத ஒரு லெசன் தான் இது சொல்லலாம். ஏன்னா 2 சேர்த்துக்கங்க, 11th 12th 2லேயுமே இருக்கக்கூடிய பி பிளாக்ஸ் 2யுமே கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடந்த 5 வருஷம் மட்டுமே 22 கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த வருஷம் ஒரு 4 கொஷின் பி பிளாக்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால் நல்லபடியாக படிங்க, கண்டிப்பாக இதையும் க்ராக் பண்ண முடியும். அடுத்து கெமிக்கல் பாண்டிங். கெமிக்கல் பாண்டிங் எத்தனை கொஷின் சார் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கெமிக்கல் பாண்டிங் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் லெசன். இந்த ஃபண்டமெண்டல் லெசன்லேருந்து வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது 2019 மட்டுமே 4 கொஷின் வந்துருக்கு. ஸோ இந்த அடிப்படை தெரிஞ்சுக்கணும். ஒரு ஷேப்பு, ஹைப்ரிடைசேஷனு, ஆர்பிட்டால், இதை பற்றி ஷேப்பு, எஸ்பிடி, இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா இது ஒரு ஃபண்டமெண்டல் லெசனாக கன்சிடர் பண்ணிக்கிட்டு இந்த லெசனை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படிங்க. 2019 4 கொஷின், 2020 2 கொஷின், 2021 3, 2022 3, 2024 2, ஆக மொத்தம் 14 கொஷின் வச்சுக்கிட்டு ஒன் ஆஃப் த ஹெவி வெயிட்டேஜாக இது இருக்குது. ஸோ இதெல்லாம் டுவாடை சப்ஜெக்ட், டுவாடை சாப்டருக்குள்ள ஒன்று வைக்கணும்னா இந்த கெமிக்கல் பாண்டிங்கை கண்டிப்பாக வைக்க முடியும். அடுத்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ், ஒரு பேசிக் லெசன் தான். கடைசியாக படித்தவங்க படிச்சிங்க. ஏன்னா இந்த லெசன் படித்தா பி பிளாக்கும் டிஎன்ஏ பிளாக் கெமிக்கல் பாண்டிங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஷின் வைஸில் பார்த்தோம்னா 2019 1, 2020 1, 2022 0, 20 0, 21 இது 21,
இது 22ல் ஒரு கொஷின் கேட்டிருக்கான், 2023ல் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. கடந்த 5 வருஷத்தை பார்க்குறப்போ 4 கொஷின் கேட்டு இதோட வெயிட்டேஜ் கம்மியாக இருந்தாலும் இது ஒரு ஃபண்டமெண்டல் படிச்சு தான் ஆகணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குலிபிரியம். நான் என்ன சொல்லுவேன்னா, ஈவன் வெயிட்டேஜாக வந்தாலும் நான் கடைசியாக ஒரு டெட் டைம் கொடுத்து படிப்பேன் சார்னு சொல்லுவாங்கன்னா ஈக்குலிபிரியத்தை படிச்சுக்கலாம். தமிழில் சமநிலைன்னு சொல்லுவாங்க. ஸோ 2019ல் 3 கொஷின், 2020ல் 2 கொஷின், 21ல் 2 கொஷின், 22லேயுமே 2 கொஷின், 23லேயுமே 2 கொஷின், அவங்க வந்து 11 கொஷின் கேட்டேன். இதுவுமே ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் லெசனாக நமக்கு இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் கைனடிக்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக நமக்கு 10 கொஷின்ஸோட கடந்த வருஷங்களில் வெயிட்டேஜாக இருந்திருக்கு. அடுத்து பயோமாலிகுல் பார்த்தீங்கன்னா இந்த லெசனை கண்டிப்பாக படிப்பாங்க சொல்லுவாங்க. ஒரு கொஷின் 2 கொஷின் இது வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜியோட கம்பைன் ஆகிடும். பயாலஜிலுமே இந்த லெசன் வரதுனால இது எல்லோருமே நல்லா படிச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சாப்டரில் ஒன்றா இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருடத்தை ஒப்பிட்டு பார்க்குறப்போ 8 கொஷின் கேட்டிருக்கான். அடுத்து ஹேலோ ஆல்கேன், ஹேலோ ஆரைன்ஸ். ஸோ இதை நான் கடைசியாக படிச்சுன்னு சொல்லுவேன், இந்த லெசன் படிச்சுக்கலாம். ஏன்னா அதில் 7 கொஷின்ஸ் நான் கடந்த 5 வருஷங்களில் கேட்டிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் லெசன். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ படிக்கிறவங்க படிச்சுக்கலாம். கடந்த 5 வருஷங்களில் 7 கேள்வி கேட்டிருக்காங்க. அது சம் பேசிக் கான்செப்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக படிங்க, இல்லையா அட்லீஸ்ட் ஹோல் கான்செப்டாவது படிச்சுக்கிங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த லெசன் அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு வெயிட்டேஜ் இருக்குது. கடந்த வருடங்களை கம்பேர் பண்ணுறப்போ 8 கொஷின் கேட்டிருக்கான். பட் ஹோல் கான்செப்ட் வந்து ரெகுலராக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஒரு நம்பிக்கை அதுக்கு மேலே இருக்குது. அடுத்து வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஃபவுண்டேஷனுக்காக படிக்கணும்னு சொல்லுவோம். இது அதிகமாக படிங்க. எனக்கு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் அந்தளவுக்கு முக்கியமான ஒன்றும் கூட. ஸோ கடந்த வருஷங்கள்லேருந்து பார்க்குறப்போ 9 கேள்வி கேட்டிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டிகைட், கீட்டோன், கார்பாக்சிலிக் ஆசிட். இந்த லெசன் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் வெயிட்டேஜ் டூஆர் டேஸ் சாப்டரில் வைப்பேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்ஸில் இதில் கவர் ஆகும். 2019ல் பார்க்குறப்போ ஒரு கேள்வி தான் இருந்துச்சு. பட் 2020ல் 3 கேள்வி, 21 4 கேள்வி, 21ல் 5 கேள்வி, 24 4 கேள்வி, அது மொத்தம் 17 கேள்வி கேட்டிருக்காங்க கடந்த 5 வருஷங்களில் கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ ஒன் ஆஃப் த டூஆர் டே சப்ஜெக்ட் சாப்டர், இம்பார்ட்டன்ட் போர்ஷன் கூட. தயவு செஞ்சு இது நல்லா படிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அமீன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து 2019ல் ஒரு கேள்வி, 2020ல் ஒரு கேள்வி, 2023ல் 3 கேள்வி, 2022ல் 2 கேள்வி, 2024ல் 2 கேள்வி, அது மொத்தம் 9 கேள்வி. ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் லெசன் படிச்சு வச்சுருந்தேன். அது டிஎன்எஃப் லோ சிம்பிளாக நான் நல்லா மெமரி பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குன்னா படிங்க. பட் 2019 கேள்வியே வரல. ஸோ ஒரு வருஷம் கேள்வி வரலங்கிறதுக்கு அந்த லெசன் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அதுவும் இம்பார்ட்டன்ட் லெசன் தான். ஸோ அடுத்து 2020ல் 5 கேள்வி, 2021ல் 2 கேள்வி, 2022ல் 2 கேள்வி, 2023ல் ஹெவி வெயிட்டேஜோட 3 கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்க வந்து கடந்த 5 வருஷத்துக்கு கம்பேர் பண்ணுறப்போ ஒரு வருஷம் கொஷின் கேட்கலனா கூட 12 கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆவரேஜாக இந்த லெசன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எஃப் ஒன் ஆஃப் த டூஆர் டே சப்ஜெக்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிக்க வேண்டிய இந்த வருஷத்துக்கு படிக்க வேண்டிய ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு கெமிஸ்ட்ரி லெசனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அதில் இது படிக்கலனாலும் மற்றது எப்படி வந்து பார்த்திங்கன்னா தேர்த்துருக்கான் அப்படிங்கிற எல்லா விஷயமும் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். இதை தாண்டி கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சார், அதுக்கு ரிப்ளை உடனடியாக பண்ணிடுவேன். உங்களுக்கு மொத்தம் வந்து 24 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் பண்ண கமெண்ட்டுக்கு ரிப்ளை வந்துடும். சப்ஜெக்ட் ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்குற எல்லா கேள்விக்கும் உங்களுக்கு ஆன்சர்ஸ் ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்துடும். ஃபர்தராக உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் பேட்ச் ரிலேட்டடாக ஆஃப்லைன் ஆன்லைன் 2 பேட்சுக்கும் அட்மிஷன் போயிட்டுருக்கு. அது எந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணி மாஸ்டரில் ஸ்டே பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய 90805492 நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக டீட்டெயில் என்கொயரி பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா என்ரோல் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்கள் ஹெல்த்தை பத்திரமா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.